பிரைஸ் லார்ட். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஆன்லைன் மூலியமாக உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். ஆஹ் என்னன்னா சில நேரங்களில் நம்ம தேவன் அழைச்ச அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவைகளுக்காக தேவன் செயல்படுகிறார். அதை போல நாமும் நம்மை அழைத்தவருக்காக நாம் செயல்படுவது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல நாம தான் தெரிந்து கொள்ளணும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதை நம்ம பார்ப்போம். அதே போல தேவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய செயல்களை, தேவனோடு இருப்பதை, தேவனுடைய பிரசனத்தில் வாழ்வதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை வாசிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சபைக்கு வருவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே முக்கியமாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்றதை இன்னைக்கு தெரிஞ்சிடும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு தெளிவாக எழுதுகிறார். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சபை, பரிசுத்தவான்களாகும்படி நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், பரிசுத்தவான்கள். இப்பெல்லாம் சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு எப்படிப்பட்ட அறிவு வேணும்னா, நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அறிவு எனக்கு வேணும் முதலாவது. அப்போ அப்படி தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு சரியான காரியத்தை சொல்லி கொடுக்க முடியும். நீங்க பாருங்க, அழைப்பு பெரிய அழைப்பு. தேவன் எல்லாரையும் அழைக்கிறாரு. ஆனா அதுல தெரிந்து கொள்ளுதலோ ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் தான் நீங்க. அப்போ பவுல் என்ன சொல்றான்னா, அழகா அந்த தெசலோனிக்கேயர் சபையை பார்க்கிறாரு. இந்த தெசலோனிக்கேயர் சபையில இருக்கிற எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். முதலாவது அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப பார்க்கிற பார்வை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்தபடியினாலதான் சரியான செய்தியை கொடுக்க முடியும். அப்போ நீங்க பவுல் அன்றைக்கு தெசலோனிக்கேயர் சபைக்கு அறிந்து கொண்டதுனால அவர்களுக்கு தெளிவான வார்த்தையை பிரசங்கித்தார். அதே போல நானும் இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் அறிந்து உங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். அப்போ நீங்க யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், பரலோக ராஜ்யத்தின் குடும்பத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்களாயிருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்களாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, தெரிந்து கொண்டது ஒரு சபையே தெரிந்து கொண்டிருக்கிறார் பவுல் சொல்றார். நான் அறிஞ்சிருக்கிறேன் உங்களெல்லாம் தெரிந்து கொண்டது. ரோம புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது. அதை நம்ம வாசிச்சுட்டு நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம படிப்போம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அன்றியும் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்தார். அப்போ யாரை தெரிந்து கொண்டார், யாரை அழைத்தார், யாரை முன்குறித்தார் என்றால் எதற்காக என்றால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு, நீங்கள் குமாரனை போலவே இருப்பதற்கு. அடுத்த வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ இவர் என்ன, தேவன் எப்படிப்பட்டவர்னா, உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி தெரிந்து கொண்டார்?
அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் நீங்க அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி எபேசியர் புஸ்தகம் உங்களை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உங்களை என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்னே. அதாவது இந்த முதல் மனிதனே கிடையாது, சூரியன் சந்திரனே கிடையாது, படைப்பு எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே கிறிஸ்து இருந்தார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகமே வரக்கூடாது, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். முதல்ல சொன்ன உங்களை குறித்து நீங்கள் யார் என்ற அறிவு எனக்கு தேவை, அது வந்துருச்சு, நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். என்ன தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அப்போ நீங்க அவர் முன்னாடி தெரிந்து கொண்டார்னா நீங்க பின்னாடி என்ன செய்வீங்கன்னு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் முன்னாடி தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர் முன்னறிவு உள்ளவர், முன்னே அவர் குறிக்கப்பட்டவர், அவர் முன்னே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் சொன்னாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தேவன் எப்படிப்பட்டார்னா தெரிந்து கொண்டார். எப்போது தெரிந்து கொண்டார்? பூமியே இல்லைங்க, அஸ்திபாரமே இல்லை. எல்லாரும் வீடு கட்டி அஸ்திபாரம் போட்டு வீடை கட்டி வீட்டுக்குள்ள சேர் போடுவாங்க. இவர் முதல்ல சேரை போட்டுட்டு அப்புறம் வீடை கட்டி அப்புறம் அஸ்திபாரம் போட்டவர். முதல்ல பூமியை உண்டாக்கல, தேவன் முதல்ல உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய திட்டத்துல நீங்க தெரிந்து கொண்டதற்காக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதினால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே உங்களை தெரிந்து கொண்டதினால்தான் நடக்கிறது. அப்படின்னா உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பின்பாக தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால், தேவனுக்கு சொந்தம் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை வைத்திருப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பின்பாக தேவன் இருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு பின்பாக அவர் தேவன் இருக்கிறார். அவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார், தொடர்ந்து பேசுகிறார், தொடர்ந்து செயல்படுகிறார், தொடர்ந்து உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குகிறார், உனக்கு மனித தயவை உண்டு பண்ணுகிறார். நீ எப்படி எப்படிலாம் பிரயாணம் பண்ணணும் என்பதையும் அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். நீ எதை படிக்கணும், எப்படி வாழணும், எதை பேசணும், எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உனக்கு கொடுக்கணும் என்பதை எல்லாம் அவர் பிளான் போட்டு அந்த பிளான்ல கரெக்டா நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் கரெக்டா அதுல கொண்டு போய் நடத்துகிற தேவன் தான் இந்த தேவன். ஏனென்றால் உங்களை தெரிந்து கொண்ட தேவன், தெரிந்து கொண்டு பாதியில விடுகிறவர் அல்ல, கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன். ஏன்னா அவர் எங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்து உங்களை வெளியே தூக்கி போட மாட்டார், நீங்களா வெளியே போகணும், அவ்வளவுதான். இல்ல அவர் உங்களை தூக்கி வெளியே போட மாட்டாரு. அப்படின்னா உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உனக்கு என்ன பிளான் வச்சிருக்காரோ அதை செய்வேன்றாரு. அதுக்காக தான் அவர் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஐயோ, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்போது? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. நீ பிசாசுக்கு சொந்தம் இல்ல, நீ இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்ல, பாவத்துக்கு சொந்தம் இல்ல, சாபத்துக்கு சொந்தம் இல்ல. நீ அதுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கென்று உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரியும் இது எனக்கு தேவை அப்படின்னு வச்சுட்டார் தேவன். அதை தவிர வேற எந்த விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் உங்களை செப்பரேட் பண்ணிட்டாரு. இது என்னுடையது, இது நான் என்னுடைய பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். தேவனுடைய வேலைக்காக உங்களை தெரிந்து கொண்டார்னா நீங்க எப்படி உங்க வேலையை செய்ய முடியும்? அதுல எப்படி நீங்க சக்சஸா வாழ முடியும்? அப்ப எப்ப தேவனுடைய வேலைக்கு வரீங்களோ அப்பதான் அது சக்சஸ் ஆகும்.
அப்போ தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதிலே நீங்கள் பிரயாணம் பண்ணணும், அதை விசுவாசிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். அதுக்கு தான் தேவனோட நல்ல உறவு உள்ளவர்களா இருக்கணும். அவரு இதை செய்ய வேண்டாம்னு சொன்னா அதை செய்யாம நமக்கு பார்வைக்கு நல்லதா இருக்கும். ஆனா அவருடைய பார்வை, நம்முடைய பார்வைக்கு தேவன் சொல்றது நல்லது இல்லாதது போல தெரியும். ஆனால் தேவன் சரியாக நடத்துவார், சரியாக உங்களை திருப்புவார், சரியாக உங்களை பலப்படுத்துவார், சரியாக உங்களை கட்டி எழுப்புவார். அவருடைய நோக்கமே என்னன்னா உங்களுக்கு பின்னாடி அவர் கிரியை செய்கிறார். நீங்க எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓம் புஸ்தகத்துல சொல்லும்போது சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள். மரணத்தை தெரிந்து கொள்ளாத, பாவத்தை தெரிந்து கொள்ளாத, இந்த உலகத்தை தெரிந்து கொள்ளாத, நானே ஜீவன், நானே உனக்கு தீர்க்க ஆயுசுமானவர், நானே உன் பலன், நானே உன் தயவு, நானே உன் கேடகம், நானே உன் பரிகாரி, நானே உன் மெய்ப்பர், நானே உனக்கு எல்லாமாயிருக்கிறேன், நீ என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா புஸ்தகத்துல சொல்லும் போது, என்னப்பா நல்ல தொட்டி என்ன தெரிஞ்சுக்கலாமா, ஓட்ட தொட்டி எப்படி தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னாரு. அவர் சொல்றாரு, எம்மா நீ பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு ஓட்ட தொட்டியை தொட்டன்னா உனக்கு அதுல ஒண்ணுமே கிடைக்காதுமா. அதனாலதான் நீ உனக்கு நல்ல தொட்டியை பாரு, என்ன நான் தான் உனக்கு நல்ல தொட்டி, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவரு, நான் தான் உன்னை நடத்துறவர், நீ என்ன தெரிந்து கொள், நான் தான் உனக்கு தீர்க்காயுஷ்மானவர் ஜீவனுமானவர். அவர் சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்க. அப்ப யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடைசி வரையிலும், பரலோக ராஜ்யம் போகும் வரையிலும் நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது முடிவிலே விளக்கும். அப்போதான் தெரியும், ஆஹா இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நடத்திட்டாரு, இதுல எல்லாவற்றையும் தேவன் அற்புதமா நடத்தினாரு, இதுல இருந்து எப்படி என்ன தூக்குனாரு, இதுல இருந்து எப்படி என்ன உயர்த்தினாருன்னு நீங்க கடைசி நேரத்துல தான் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ அது ஒரு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கடைசி நேரத்துல தேவன் எனக்கு நன்மையே செய்கிற தேவன் என்று உங்களுக்கு தெரியும். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை கடைசியில சொல்லுவீங்க. நான் தேவனை நேசிச்சேன், வாழ்க்கையில் எவ்வளவு முடிவுகளை வந்த போது நான் என்னுடைய முடிவை நான் எடுக்கல, மற்றவர்கள் சொல்லுகிற முடிவு எடுக்கல, நான் தேவனையே தெரிந்து கொண்டேன், தேவனுக்காக வாழ்ந்தேன். இப்போது தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால, அதாவது நீங்க தேவனை தெரிந்து கொண்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க தேவன் அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். அப்போ கடைசியில சொல்லுங்க, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை தேவன் எனக்கு வைத்திருந்தார், இப்போது நான் அதை பெற்றிருக்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு என் ஓட்டத்தை முடிப்பேன் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனை தெரிந்து கொண்டு சபைக்கு வர்றாங்க, கொஞ்ச காலம் அவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேற என்னவோ தெரிந்து கொள்றாங்க. இல்ல 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 நீ ஆரம்பத்துல இயேசுவை தெரிந்து கொண்டது போல கடைசி வரையிலும் அவரையும், அவருடைய வார்த்தையையும், அவருடைய பிரசன்னத்தையும், அவருடைய வழிநடத்தையும் தான் நீங்க தெரிந்து கொள்ளணும். சில நேரங்கள் நஷ்டம் வர்ற மாதிரி இருக்கலாம். பவுல் சொல்றாரு, எனக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று எண்ணினேன்றாரு. அப்ப நஷ்டம் மாதிரி தெரியலாம், அதை விட்டுருங்க. ஆனா கிறிஸ்து தான் உங்களுக்கு லாபம். உங்க பார்வைக்கு நஷ்டம் வர்ற மாதிரி தெரியலாம், சபைக்கு ஒரு நாள் போறதுனால ஐயோ ஒரு நாள் சம்பளம் போச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த சம்பளத்தை எல்லாம் தேவன் சேர்த்து உனக்கு தருவார், அதை ஆரோக்கியமாக தருவார். அதனால நீங்க யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடைசி வரையிலும் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் இல்லையா. அவர் யோசுவா சொல்லும் போது சொன்னா, நீங்கள் யாரை தெரிந்து கொள்வீர்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எல்லா முக்கியமான சூழ்நிலையில சில நேரங்கள்ல தடுமாற்றங்கள் வரலாம். எதை தெரிந்து கொள்ள, இயேசு பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல மரணமா ஜீவனா அப்படின்ற ஒரு தடுமாற்றத்திலேயே இயேசு ஒரு போராட்டத்திலே இருந்தார். ஏன்னா அது ரொம்ப பீக்கான நேரம். எதை தெரிந்து கொள்றதுன்னு தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒண்ணு நான் சிலுவையை தெரிந்து கொண்டணுமா, இல்லைன்னா இந்த வழி வேண்டாம் வேற வழி ஆண்டவரே எனக்கு உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணுமா அப்படின்ற அந்த ஒரு தடுமாற்றம் வந்து பாருங்க. அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை ஜெபம் பண்ணிட்டாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் என்று. அது ஒரு சோதனையான நேரம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வரலாம், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம்.
கடைசியில நீங்க சொல்ல வேண்டியது, தேவனையே நீங்கள் தெரிந்து ஆகிலும் உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆகட்டும். என் பார்வையில் அது நஷ்டமா தெரியுது, என் பார்வையில் அது வேதனையா தெரியுது, என் பார்வையில் ஒரு பெரிய இழப்பா தெரியுது, என் பார்வையில முட்டாள்தனமா தெரியுது. ஆனால் உங்களை நம்புறேன், நீங்க என்ன தெரிந்து கொண்டவர், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறீங்க, என்னை ரட்சித்து இருக்கிறீங்க, என்னை மன்னிச்சிருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆனா இந்த நேரத்தில் ஒன்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், ஆகிலும் உம்முடைய சித்தப்படி எனக்கு ஆக கடவுது. இதை தான் நீங்க தெரிந்து கொள்ளணும். நீங்க சொல்ல வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே எனக்கு பெயினா இருக்குது, எனக்கு பலவிதமான போராட்டமா இருக்குது, என் சூழ்நிலை தனிமையா இருக்கிறேன், எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் நான் உங்களையே தெரிந்து கொள்கிறேன். தேவ தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினது போல இன்றைக்கு சரியான தெரிந்து கொள்களை எடுக்கிற உங்களுக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, நீங்க போகிற வழியிலே தேவன் உங்களுக்கு சகாயராய் இருப்பாராக. சீக்கிரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. அதற்கு இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக எப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சோ, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சோ, அதை போல நீங்கள் செல்லுகிற அந்த வழியில நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டதனால் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாவதாக, ஒரு தயவு உண்டாவதாக, தேவ தூதருடைய ஊழியம் உண்டாவதாக, ஒரு பெரிய உயர்வு உண்டாவதாக. தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினது போல உங்களையும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தினது போல இந்த பூமியிலே உயர்த்த வேண்டிய இடத்திலே தேவன் உங்களை உயர்த்துவாராக. நீங்கள் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும், நீ தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சுயமா வாழக்கூடாது. நீங்க சுயமா யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் நான் அன்புல தான் நடப்பேன், அதை தெரிந்து கொள்ளணும். நான் சபைக்கு தான் வருவேன், அதை தெரிந்து கொள்ளணும். எல்லார்ட்டையும் அன்பா தான் பேசுவேன், அதை தெரிந்து கொள்ளணும். நான் விதைப்பேன், அதை தெரிந்து கொள்ளணும். நான் கொடுப்பேன், அதை தெரிந்து கொள்ளணும். சூழ்நிலைகள் எதுவோ அதிலே நான் வாழ்கிறவன் அல்ல, தேவனையே தெரிந்து கொள்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க அருமையாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும் தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் பிடிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் பிடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட, அவர் சொல்றாரு ஒரு ஏசாயால, நான் தெரிந்து கொண்ட என் தாசன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அவருடைய நாமத்தினால நீங்க பிதாவிட்ட கேட்கவும் நீங்க கனி கொடுக்கவும் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை தெரிந்து கொள்ற, நீங்க அவரை தெரிந்து கொண்டதுனால அவர் உங்களை தெரிந்து கொள்ளல, அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார்? நல்ல கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆழமாக உங்களுடைய ஆவியிலே பதிக்க வேண்டிய விஷயம். எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்றார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆனா அந்த உலகத்தை நல்லதுதான் தெரிந்து கொண்டாரு. ஆனா அந்த உலகத்துல எல்லாம் பைத்தியமாயி போச்சு, சரியில்லாம போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் ஒன்றில்லாம போச்சு. ஆனாலும் அவர் அது இஷ்டப்படி போச்சு, அது இஷ்டப்படி வாழ்ந்துச்சு, அது இஷ்டப்படி என்னென்னவோ பண்ணுச்சு. அதனால எல்லாம் தேவன் கொடுத்ததெல்லாம் இழந்து போய் நின்னுச்சு. ஆனாலும் அவர் பாருங்க, கடைசியில ஒண்ணு இல்லாம கிடக்கும் போது, நல்லா இருக்கும்போது மாத்திரம் இல்ல, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு,
நீங்க ஒண்ணுமே இல்லாத போதும் அவர் உங்ககிட்ட பேசுறாரு. அதான் முக்கியம் இங்க. இல்லப்பா, அவன் இருக்க வேண்டியதெல்லாம் போயிருச்சு. இனிமேட்டு ஒண்ணும் இல்ல. அவகிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணும் இல்ல. சரி விட்டுருவோம். அப்படி விடுற தேவன் அல்ல. இவரு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு என்னன்னா, தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்டவைகள? ஒண்ணுமே இல்ல. பைத்தியம். உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்னா, நீங்க பைத்தியமா இருந்தீங்க. அதனால எது மேலயும் ஒரு பைத்தியமா இருந்தீங்க. அதனால அவர் மேல பைத்தியமா இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டார். பைத்தியத்தை சரி பண்றதுக்கு. பாருங்க, கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். பைத்தியத்தை சரி பண்ற தேவன். எது எது மேலயோ போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நித்திய ஜீவன் கிடையாது. அதனால எதுவும் கிடைக்க போறது இல்லை. என்னென்ன பின்னாடியே போயிருந்துச்சு. ஆனா இவர் பார்த்தாரு, எது எது மேலேயே இருக்குப்பா, நம்ம கிட்ட வரணும். அதனால பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனம், பைத்தியம். உங்களை திட்ட நினைக்கிறீங்களா? உங்களை சொல்ல. அப்படி இருந்தீங்க, இப்ப அப்படி இல்ல. பைத்தியமா இருந்தீங்க, இப்போ ஞானி ஆயிட்டீங்க. எப்படி ஞானி? அவரே உங்களுக்கு ஞானம் ஆனார். பாருங்க, பலவீனமா இருந்தீங்க, அவரே உங்களை பலப்படுத்துற மாறிட்டாரு. பலவீனத்தை தெரிந்து கொண்டாராம். இதோ நான் நல்லவன், அதனால எனக்கு இருக்கிற டேலண்ட பார்த்து அவர் என்ன தெரிந்து கொண்டார்னு நினைச்சிடாதீங்க. அது தவறானது. அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் ஒன்னும் இல்லாத இருக்கிறதுல இருந்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். உன்னை இன்னைக்கு பைத்தியமானது இருக்குன்னு தெரிந்து கொண்டிருக்க. எப்போ பைத்தியமா போக வேண்டியது. ஆனா உன் மேல தயவு வச்சு, கிருபை வச்சு இன்னைக்கு உன்னை ஞானமா நடக்க வச்சிருக்கிறாரு. பலவீனமா போக வேண்டியது உன்னை பலப்படுத்தி இன்றைக்கு சகாயம் பண்ணியிருக்கிறாரு. 28ஆம் வசனம், உள்ளவைகளை அவைமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கு உலகத்தில் இழிவானவைகள். நம்ம இழிவா இருந்தோம், அற்பமா இருந்தோம், அற்பமா எண்ணப்பட்டோம். இவைகளை எல்லாம் தேவன், இல்லாதவைகளா இருந்தோம், இவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். உங்க தெரிந்து கொள்வதில் பாத்தீங்களா? எங்க இருந்தோம் கொஞ்சம் எண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் இந்த செய்தியை கேட்கிறவரும் எத்தனையோ தடவை சூசைடு கட்டணம் பண்ணவங்களா தான் இருப்பீங்க. செத்து போனா நல்லா இருக்க, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இருந்து உன்னை தெரிந்து கொண்டு வாழ வச்சு இன்னைக்கு ஜீவனை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அவர் மன்னிப்பை கொடுத்து, உனக்கு ஒரு சபையை கொடுத்து, உனக்கு ஒரு வேத புத்தகத்தை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து இன்னைக்கு உன்னை வாழ வச்சிருக்கிறாரே. மறந்துடாத, தேவனை தெரிந்து கொள், தேவனை தெரிந்து கொள். கொஞ்ச காலமா சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு இனி வெளியெல்லாம் பிரசங்கம் பண்ண போகக்கூடாது. இப்படியே கொஞ்ச காலமா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லல. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் இனி சபையை போதும், சபையில மட்டும் பிரசங்கம் பண்ணியிருந்தா போதும், இப்படியே சொல்லியிருந்தேன் பாருங்க. ஆனா நான் என்னை அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றாத போதுதான் பலவீனங்கள் தாக்குகிறது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நடக்காத போது அவைகள், ஆனால் தெரிந்து கொள்ளுதல் நடக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து தேவன் விடுதலையாக்கி விடுவார். நான் அதனால சொல்றேன், நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று தேவன்கிட்ட கேளுங்க. சபைக்குள் இருந்து எதை செய்யறதுக்காக அழைக்கப்பட்டீர்கள், என்ன பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்று தேவனிடத்துல கேளுங்க. அதை செய்யும் போது நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வு. ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டதை நடக்கவில்லை என்றால் தேவனுடைய பாதுகாப்புக்கு வெளியே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனை தொடர்ந்து நேசிக்கிறவங்க ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் அதுலதான் வாழ்வேன் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். மதியம் தெரியுமா, என் ஆவியை உங்களை கையில ஒப்பு கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் என்னை அழைச்சதை நான் நிறைவேற்றுவேன். நீர் என்னை பலப்படுத்துவீங்க. ஆபிரகாமுடைய சரீரத்தை பலப்படுத்தினவர், காலேபுக்கு அதே பலனை கொடுத்தவர், பவுலுக்கு அதே பலத்தை கொடுத்தவர். என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றுவதற்கும் நீர் எனக்கு உதவி செய்வீங்க. ஆகவே நான் என்னை உம்முடைய கையில இயேசு ஒப்பு கொடுத்தது போல என்ன நான் உம்முடைய கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன்.
அதனால தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதற்காக தெரிந்து கொண்டார்? கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஏன்னா நீங்க தேவன் தெரிந்து கொண்ட அது இல்லைன்னா பல குழப்பங்கள் வரும். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தேவன் சொல்றத தைரியமா செய்யுங்க. தேவன் எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்கி விடுவார். எல்லா காரியத்தையும் உங்களுக்காக செயலாற்றுவார். அவர் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார். உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஏற்கனவே வாசித்த ஒரு வசனத்தை தான் கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பவுல் சொல்றாரு, தாயின் வயிற்றுல இருக்கும் போதே என்ன செப்பரேட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னேன். ஆனா இப்போ பவுல் சொல்றாரு, என்ன நான் பிறந்த பிறகு மாத்திரம் இல்ல, நான் தாயின் வயிற்றுல இருக்கும் போது அப்படியே செப்பரேட் பண்ணிட்டார். அவர் பிரிச்சு எடுத்துட்டாரு. எதுக்கு பிரிச்சு எடுத்தாரு அதுதான் தெரியல. அதனாலதான் பவுல் படிச்சான், பரிசேயர்னா வளர்ந்தான், தீவிரமாக இயேசுவுக்கு விரோதமாகவே செய்தான். ஏன்னா எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாருன்னு தெரியல, எதுக்கு பிரித்து எடுத்தாருன்னு தெரியல. எப்போ தெரிஞ்சது தெரியுமா? அவனை தேவன் சந்திக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். முதல்ல 9ஆம் அதிகாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அனனியா சொல்றாரு, 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையவும் தன்மேல் கைகளை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாப்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இது பவுலை பற்றி யார் அனனியா சொல்ற ரிப்போர்ட். ஆனா இந்த தேவன் பவுலை பத்தி ஒரு ரிப்போர்ட் சொல்ற. பவுலை எதுக்கு தெரிந்து கொண்டார்? அவன் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான்பா. ஆனா அதுக்காக நான் தெரிந்து கொள்ளல. அநேகரை கிறிஸ்தவங்களை துன்புறுத்துவதற்கும் சபையை பாழாக்குவதற்கும் அதற்காக நான் பவுலை தெரிந்து கொள்ள, ஒரு பரிசேயனாய் இருப்பதற்காக நான் பவுலை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ரோமனாய் இருப்பதற்காக, யூதனாய் இருப்பதற்காக நான் அவனை தெரிந்து கொள்ள. எதற்காக நான் தெரிந்து கொண்டேன்? அத அனனியாவுக்கு சொல்றார். அனனியாவே, இவையெல்லாம் அவர் செய்யறாதான், ஆனா நான் அதுக்காக அவனை எதுக்காக தெரிந்து கொண்டேன்? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். தேவன் என்ன தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா? ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? ஹலோ, வீட்டுல விளக்குற பாத்திரம் கிடையாது. அவர் சொல்றாரு, பவுல ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்துவதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார். அவர் தாயின் வயிற்றில அவர் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டார். அதைத்தான், அந்த சித்தத்தை தான் இந்த அனனியா மூலியமாக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே காரியத்தை தேவன் செய்கிறார். உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எதற்காக? அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் நாமத்தை பிரஜாதிகளிடத்துல, ராஜாக்களிடத்துல, இஸ்ரவேல் இடத்துல அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. எதுக்காக தெரிந்து கொண்டேன் தெரிகிறதா? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. அதை திருப்பி 2வது தெளிவாக 26ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்திலே தெளிவாக ஆண்டவர் அங்கே பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். 26:15. அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போது நீ எழுந்து காலொன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறதற்காக உனக்கு தரிசனமானேன்.
அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உன் சுய ஜனத்தினின்றும் அந்நிய ஜனத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, அவர்கள் பாருங்க, உங்களுடைய சொந்த ஜனங்கள்ல இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கின பிறகு மறுபடியும் போய் அதுல போய் ஒட்டாத. எங்க சொந்தக்காரு, எங்க மாமா, எங்க மச்சான் போய் ஒட்டாத. அது தேவன் தெரிந்து கொண்டு உன்னை வேறு பிரிச்சுட்டாரு. திருப்பி திருப்பி அதுல போய் சேரும்போது அது உன் ஆவில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது உன் சரீரத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உன் ஆத்மாவில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாரோடும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் நல்லது, எல்லாரோட சமாதானமா இருக்கணும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோட தான் நீங்க இருக்கணும். கவனிங்க, 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன். இப்ப தேவன் எங்கே அனுப்புகிறார்? எதற்காக தெரிந்து கொண்டார் இந்த பவுல? நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அதே பவுலை தெரிந்து கொண்ட அதே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அதை எதற்காக தெரிந்து கொண்டார்? ராஜாக்களுக்காகவும் அந்நியருக்காகவும் இஸ்ரவேலருக்காகவும் தேவனை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அதை போல உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். வா, தேவன் உன்னை அனுப்புகிறார். தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த ஜனத்திடத்தில் உன்னை அனுப்புகிறார். அதற்காக நீ உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ உன்னுடைய தேசத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ வாழ்கிற நகருக்காக உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ சந்திக்க போகிற ஜனத்திற்காக ஒப்புக்கொடு. இயேசு அநேகரை ரட்சிக்கும்படிக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது போல, கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுத்தது போல உன்னை நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோம், எதற்காக என்னை அழைத்தீரோம், அந்த தெரிந்து கொண்ட வேலையை நான் செய்யும்படிக்கு, எதை இழந்தாவது அதை செய்யும்படிக்கு, கொடுத்து அதனை நான் செய்யும்படிக்கு, ஆண்டவரே, நான் சாக்கு போக்கு சொல்லாதபடி அதை செய்யும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் பிள்ளைகளை சாக்கு சொல்ல மாட்டேன். என்னுடைய வேலையை குறித்து நான் சாக்கு சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய சூழ்நிலையை குறித்து சாக்கு சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றத நான் செய்வேன். ஏன்னா நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீர்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் நான் உம்முடைய வேலையை செய்யும் போது நீர் என்னுடைய வேலையை செய்கிறேன். நான் உம்முடைய வேலையை செய்யும் போது என்னுடைய மனைவியை நீர் பாதுகாக்கிறேன். நான் உம்முடைய வேலையை செய்யும் போது என் பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறேன். நான் உம்முடைய வேலையை நான் தெரிந்து கொண்டு செய்யும் போது என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்கிறீர். அதுக்காக தான் பவுல் சொல்றாரு, எதற்காக தெரிந்து கொண்டேன், அதற்காக தான் உன்னை அனுப்புகிறேன். அந்த 2 வசனத்தை திருப்பி திருப்பி வாசிச்சு பாருங்க. எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டார் என்ன. அடுத்த இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களை தெரிந்து கொள்றதுக்கு கொண்ட பின்பு தேவன் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறார் நான் சொன்னேன். அவர் பின்னாடி இருந்து உங்களுடைய ரைட்ல திரும்பணும், லெப்ட்ல திரும்பணும் அப்படின்றத பேசிக்கொண்டே வருவார். உங்களுடைய தெரிந்து கொள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாரு. பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது, மனிதர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார். நீங்கள் அந்த தெரிந்து கொள்வதில் நடக்க ஆரம்பிங்கள். தேவன் எதற்காக என்ன தெரிந்து கொண்டு, ஒருவேளை புரியலையா, கவலைப்படாதீங்க. உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு, ஆண்டவரே, நீங்க எதுக்காக என்ன தெரிந்து கொண்டீங்க, நான் என்ன செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்யும்படிக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதை செய்வதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுது. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொள்வாரு, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஏன் உடனே மூவ் பண்ணல தேவன் அப்படின்னு நமக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகலன்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரையிலும் அதே இடத்துல தான் இருப்பீர்கள். சில சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு சூழ்நிலை நீங்க ஜெயிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒரு சில சூழ்நிலையில
ஒரு சில காரியங்கள்ல தேவன் முக்கியமானவர் என்பதை நீங்க தெரிந்து அவரை விசுவாசித்து வரும் 40 வருஷம் ஏன் நடத்தினாங்கன்னா எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான். ஏன் நடத்தினா தெரியுமா? அவர்கள் தேவனை விசுவாசிக்கும்படிக்கு. எல்லா அற்புதங்களும் அதுக்காக செய்யப்பட்டு அதை போல உங்களுக்கு திருப்பி திருப்பி அற்புதங்கள் செய்யறாரு, சுகமாக்குறாரு, விடுதலை ஆக்குறாரு, பணத்தை சந்திக்கிறாரு, பலவீனத்திலிருந்து மாற்றுறாரு, சூழ்நிலை மாற்ற. எதுக்குன்னா நீங்கள் அந்த சூழ்நிலையில வளரும்படிக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிற்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரிலே சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய பிரசனத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் லகுவாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு திரும்பும்படி. இல்ல ஆண்டவரே நான் இப்படி பண்ண மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா நீங்கள் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அங்கேயே தான் நிற்பீங்க. நிறைய பேரு கற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். அது வரைக்கும் சில நேரங்களில் சில வருஷங்கள் ஆகுது கற்றுக் கொடுக்கறதுக்கு. பெரிய அழைப்பு இருந்தா பெரிய கற்றுக்கொள்ளுதல் இருக்கும், பெரிய வேலை இருந்தா பெரிய ட்ரைனிங் இருக்கும். எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஊழியத்துல, முதல் நான் வரும்போது சொன்னாரு, தம்பி உனக்கு பெரிய வேலை இருக்கு தம்பி, அதனால உனக்கு பெரிய ட்ரைனிங் இருக்குன்னாரு. பெரிய ட்ரைனிங் தான். அதனால நான் என்ன சொல்ல, இருக்கிற நிலைமையில தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கிற நிலைமையில தேவ சத்தத்தை கேளுங்க. இருக்கிற நிலைமையில தேவனுடைய வார்த்தையை வாசியுங்க. இருக்கிற நிலைமை பரிசுத்தாவின் நிறைவுல இருங்க. இருக்கிற நிலைமையில சபையோடு இருங்கள். இருக்கிற நிலைமையில சமாதானமா இருங்கள். லகுவாக தேவனை துதிக்கிறவர்களாக இருங்கள். நன்றி சொல்லுகளா இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போயிடுவார். எல்லாரும் கண்களை முடிச்சோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற வெளிப்பாட பவுல் சொல்லி, பவுலுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நீங்க விளக்கமா காட்டினதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இவர்கள் இதை புரிந்து கொள்ள, இதை தெரிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. இவர்கள் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை விசுவாசித்து நடக்க உதவி செய்யுங்க. இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அதுல தைரியமாய் இறங்க, அதை தைரியமாய் தேவனை விசுவாசிக்க, அதுல தைரியமாய் செயல்பட நீர் உதவி செய்வீராக. இன்றைக்கு விதைக்கிற எல்லா விதையையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கொடுக்கிற காணிக்கை தசமாகத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று விசுவாசித்து விதைக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பெரிய அற்புதங்களை செய்வீராக. இந்த வாரம் புதிய வாசலை திறப்பீராக. இவர்களை கட்டி எழுப்புவீராக. இவர்கள் மேல் தேவ தயவு வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இவர்களை விடாதீங்கப்பா. இவர்கள் மனதுல வசனங்களை போடுங்க, இவர்கள் சிந்தனையில வசனத்தை போடுங்க. இவர்கள் தூங்கும் போது ஆவியானவரை நீங்க டீச் பண்ணுங்க, நீங்க நடத்துங்க. தேவ தூதருடைய ஊழியத்தை நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் அந்த தெரிந்து கொள்ளுதல் நடக்க முன்னேற நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென்.